ஹலோ வைஸ் வணக்கம். நான் தான் இது எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த நெக் பேண்டை வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். சர்வீஸ் மீன்ஸ் அந்த ஹெட்செட்டு மட்டும் போயிடுச்சு, அதை மாற்றி கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி உடச்சி ஒயர்லாம் விட்டு போய் திருப்பதி ரிப்பேர் ஆகிடுச்சு, பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளால் எதனா பண்ண முடியாமல் இருக்கா? சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கேயே பார்க்கும்போது இப்படி தான் இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த கண்டிஷனில் தான் இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் அங்கே வாங்கும்போது அப்புறம் சரி நம்ம வந்து சால்ட்ரிங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தா நிறையா ஒயர்ஸ்லாம் விட்டு போயிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏர்பட்ஸுக்கு போகிற ஒரு சைடு, சாரி ஹெட்செட் போகிற ஒரு சைடு ஒயர் விட்டுருந்துச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன லைன் தெரில எனக்கு. அது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்கும். ஒரு இருங்க வேறு இதை நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாண்டில் வச்சுட்டோன்னா உனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஆனால் அது நெக் பேண்டுன்றதுனால நம்ம நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கிளிப்பில் சும்மா கிளிப்பில் கிளிப் பண்ணிட்டோன்னு வச்சிங்க டக்குன்னு ஸ்லிப் ஆகிடுது. ஏன்னா ப்ரோடு தானே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதில் ஒரே ஒரு ஒயர் தான் ஒட்டி இருக்காது. இன்னும் ஒயர் பேட்ரி ஒயரா இல்லை அந்த சைடு வந்து இருக்கிற அந்த ஹெட்செட்டோட ஒயரான்றது தெரியல. நம்ம வந்து சால்ட்ரிங் ஸ்டாண்ட் இதிலே வச்சுருக்கோமா, அதனால் அந்த ஒயர்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. பாருங்கள், நான் அடுத்து வந்து இந்த கிளிப் பண்ணுறது ஸ்டாண்டு வந்து தனியாக மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். சால்ட்ரிங் ஏன்னா இதையும் ஒன்றா வச்சுட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒயரெல்லாம் முடிஞ்சளவுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இதில் நான் கூட ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணிடலாம், சும்மா ஒயர் தானே விட்டு போய்க்கேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் அது படுத்தது பாருங்கள், எது பண்ண முடியுமோ அப்படி பண்ணிச்சு. என்ன இது வரைக்கும் எந்த சால்ட்ரிங்குமே எனக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்ததில்லை. ஈவன் இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி கூட ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வச்ச அப்புறம் தான் ஏதாவது ஒன்று டைட் ஆகிடும், இல்லை இழுத்துக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டுக்கு வேறு எதுனா ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மற்றவங்க யாருன்னா பார்க்குறாங்க வீடியோ அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டை நீங்கள் வந்து கொஞ்சம் சரிங்க பாருங்கள். திருப்பம் இது ஆகிடுச்சு. சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அது நான் சரி கையிலே வச்சு ட்ரை பண்ணலான்லாம் வச்சு ட்ரை பண்ணேன். பழைய மெத்தட்லேயே ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒயர் ஒரு பக்கம் இருக்கும், போர்டு ஒரு பக்கம் இருக்கும், பாடாப்பட்டுச்சு. நம்ம சேனலில் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நான் வந்து ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போட்டுவிடுங்க. அது அடுத்த வீடியோ நான் போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நம்ம வந்து அந்த சால்ட்ரிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு வேறு எதனா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், கேளுங்க என்கிட்ட. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும்னா நான் சொல்கிறேன், இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக வந்து நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாண்ட் இல்லாமல் கையிலேயே வந்து எனக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்குது பாருங்கள். ஏன்னா ஸ்டாண்டிங்கில் வந்து நான் ஸ்டாண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஸ்டாண்ட் வந்து வழுக்குது, ஸ்லிப் ஆகுது. இப்படியே நான் ஒன்றா ஒரு ஏன்னா அந்த லெட்டு ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து விட்டு போயிருக்கா இல்லை லெட் இருக்கானே தெரில, ஒயர் இருக்கானே தெரில. அதனால் வந்து இதில் வச்சு கொஞ்சம் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம போர்டில் சால்ட்ரிங் போது கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லா லெட்லேயும் சால்ட்ரிங் பண்ணிட்டு அந்த போர்டில் அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோன்னா நம்ம ஒயரை வச்ச உடனே பிடிச்சிக்கும். அதுதான் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரே ஆளாக இருக்கிறதுனால வந்து இது பண்ணல. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கிட்ட காட்டுறேன், கிளியராக இல்லை அந்தளவுக்கு. கீழே கிட்ட தான் இதில் பாருங்கள். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடோட ஒயரு ஹெட்செட் ஒயரு, இது வந்து பேட்ரி ஒயரு. ஆனால் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டு பார்த்திங்கன்னா வச்சிங்களா, அது இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஹெட்செட்டோட ஒயரு. இவ்வளோதான். இது டோட்டலாகவே இது ஒரு சிங்கிள் போர்டு. பேட்ரி வந்து செப்பரேட்டாக அந்த சைடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆன் பட்டனு, பாஸ் பட்டனு, பாஸ் அண்ட் ப்ளே பட்டனு, அப்புறம் வந்து ஒரு சைடு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பட்டனு. இப்போ இந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது. இது வந்து நார்மலான ஒரு நெக் பேண்டு தான். அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ண முடியும், சாரி எந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம திரும்ப ரெடி பண்ண முடியுன்றதை காமிக்கிறதுக்கு தான் இது. நம்ம வந்து காஸ்ட்லி இல்லைனாலும்
அந்த பொருளை வந்து நம்ம எந்தளவுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா ஒயர் விட்டு போச்சு, இதே மற்றவங்களாக இருந்தால் ஒயர் தானே விட்டு போச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க. இதையே நம்ம வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ அந்த போர்டில் வைக்கிறது பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஹோல்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, இருந்ததா இல்லை உடஞ்சி போச்சான்றது எனக்கு தெரியல. சைட்லலாம் நாப் இருக்குது, ஆனால் அந்த நாப்பில் வந்து போர்ட் உட்கார மாட்டேங்குது. சின்ன போர்ட் நல்லா அதில் ஸ்லிப் ஆகுது. அந்த பட்டன் மேலே ஒரு சில்வர் இது இருக்கும், அது வேறு அப்பப்போ வந்துடுது. பாருங்களேன், ஒயர் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப டஃப் கொடுத்துச்சு எனக்கு இந்த இது. வெறும் 4 சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம கையெடுத்தாவே ரிட்டன் வந்துடுது, அந்த மாதிரி டைட்டாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு சைடு வச்சா இன்னொரு சைடு வருது. இந்த பக்கம் வந்து மைக் இருக்குது, அந்த சைடு வந்து நம்ம இந்த ஹெட்செட் ஒயர் இருக்கு இல்லையா பிளாக் கலர், இது வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்தது. அவங்கள ஆல்ரெடி போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஹெட்செட்டை வச்சு கொடுத்தோம். இந்த ஒயர் பாருங்கள் வெளியே வருது. இதெல்லாம் அவ்வளோ தள்ளிட்டு திருப்பி வந்துச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்ப்போம் போர்டு க்ளோஸ் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெருசாக குவாலிட்டி கிடையாது தான். பட் இருந்தாலும் ஒரு வேறு நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து இது பெரிய பொருளாக இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணிக்கிடுவோம். அங்கேயும் எந்த கடையிலையும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சில ஸ்டார்டிங்கில் நான் சேர்ந்தா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறையா கேப் எடுத்து இதை நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் மைனஸு, இன்னொரு பக்கம் ப்ளஸ்ஸு, சென்டரில் வந்து ப்ளே பட்டன் பாஸ் பட்டனு. நம்ம கை எடுத்தோன்னே இந்த போர்டு வந்துட்டு பாருங்கள். ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுது. ஓகே எங்கே மூவ் ஆகிடுச்சு, சார்ஜ் போட்டது மூவ் ஆகிடுச்சு. திரும்ப நம்ம தள்ளி பண்ணுறதா இருக்குது. பட்டனில் சரியாக உட்காரல பாருங்கள், இது உள்ளே போகுது. அது பட்டன் உடஞ்சிச்சானு தெரில, திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போர்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. ஐயோ பட்டன் எங்கேயும் வந்துருச்சு, அது இருக்குது. இந்த கிளிப்பே ஊந்துறப்போ இந்த வெள்ளம் சென்டராக வச்சு, ஏன்னா அதில் வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும், எட்ஜில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டனை கனெக்ட் பண்ணுற பின்னு. பழைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து இல்லை, பட்டன் ஃபோன்லலாம் இருக்கும். ஒரு பட்டன் ஃபோன்லலாம் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிட்டு நம்ம அடுத்த பட்டன் ஃபோன்லேருந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ப்ளூடூத் ஓகே கனெக்ட் ஆகுதா, ஆகிட்டே இருக்குது. ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஓகேவா கனெக்ட் ஆகிடுச்சு. யூடியூப்பில் போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ளே பண்ணலாம். ஆக்சுவலாக சாங்ஸ் எது ப்ளே பண்ணாலுமே காப்பிரைட் வருது. நம்ம அதுக்கு பதிலாக வேறு எதுனா பண்ணலாம். பப்ஜி ஒருத்தர் யாரோ போட்டிருக்காரு, அதோட ஷூட்டிங் இது போடலாம். சப்போஸ் காப்பிரைட் இருந்துச்சுன்னா அதை மியூட் பண்ணிடுவேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒர்க் ஆகுது, நல்லாவே சவுண்ட் கேட்குது, ஷூட்டிங் சவுண்ட்லாம். அவ்வளோதாங்க, வெறும் அந்த ஒயர் விட்டு போயிருந்தது, அவ்வளோதான். நல்லாவே ஒர்க் ஆகுது, சவுண்டும் நல்லா கேட்குது, நல்லா இருக்குது சவுண்டு. ஏன்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து பிராண்டடோட சோனி அந்த மாதிரி ஏர்பட்ஸோட நெக் பேண்டோட இது மட்டும் எடுத்து போட்டிருக்கு. அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதுனா கமெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எதனா இருக்குது, இல்லை எதனா கேட்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற இது மாதிரி எதனா எலக்ட்ரானிக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க. தேங்க்யூ, பை.